நீங்க பொன்னியின் செல்வன் புக் படிச்சிருக்கீங்களா? அதுல காவேரி ஆறு பத்தி ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க. அந்த காவேரி ஆறுக்கு இணையான ஒரு ஆறா கூவமாறு இருந்துச்சு. ஆனா இப்போ கூவமாறு பத்தி சொல்லும் போது பலருக்கும் மாசடைஞ்ச ஆறு தான் ஞாபகம் வருது. ஒரு காலத்துல கூவமாறு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இத மீட்டெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சென்னையோட வரலாற்றோட இந்த ஆறு எவ்வளவு முக்கியமானது, இதோட ஹிஸ்டரி என்ன, இப்போ தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை என்ன, அதை எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்று சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியிருக்கும் கூவம் ஆற்றின் கதை சென்னை நகரத்திலிருந்து தொடங்கவில்லை. கூவம் ஆறு திருவள்ளூர் மாவட்டம் கூவம் கிராமத்திற்கு அருகில் தக்கோலம் பகுதியில் உள்ள கேசவரம் அணைக்கட்டு பகுதியில் கல்லாற்றின் கிளையாறாக உருவாகிறது. அங்கிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் கூவம் சென்னை மாநகர பகுதிக்குள் சுமார் 21 கிலோமீட்டர் வரை செல்கிறது. இறுதியில் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அருகே வந்து மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த ஆற்றுக்கும் சென்னை நகரத்தின் பிறப்புக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. 1639 ஆண்டு பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆங்கிலேயர்களின் வணிக மையத்திற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்த போது இந்த பகுதியின் இயற்கையான அமைப்பு அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. கூவம் ஆறு கோட்டையின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இயற்கையான எல்லையை உருவாக்கியதால் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைத்தது. இதனால்தான் புனித ஜார்ஜ் கோட்டை உருவாகிய இடத்தின் வரலாற்றிலும் கூவத்துக்கு ஒரு முக்கியமான பங்கிருக்கிறது. இந்த கூவம் எப்போதுமே இப்படித்தான் இருந்ததா என்று நினைத்தால் அதுதான் தவறு. பழைய கல்வெட்டுகளில் இந்த ஆறு கூவநதி, திருவிற்கோல நதி என்ற பெயர்களால் குறிப்பிடப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. ஒரு காலத்தில் இது நன்னீர் ஆறாக இருந்துள்ளது. சென்னை நகர மக்கள் குளிப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் பல்வேறு அன்றாட தேவைகளுக்கும் இந்த நீரை பயன்படுத்தியுள்ளனர். ஏன் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையிலும் இந்த ஆற்றில் படகு போட்டிகள் நடைபெற்றதாகவும் பதிவுகள் உள்ளன. அப்படிப்பட்ட ஒரு ஆறு எப்படி இன்று இவ்வளவு மாசடைந்தது? சென்னை நகரம் வேகமாக வளர்ந்த போது குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் என அனைத்தும் அதிகரித்தன. இதன் விளைவாக சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரும் பல்வேறு கழிவுகளும் ஆற்றில் கலக்கத் தொடங்கின. மெல்ல மெல்ல கூவத்தின் நீரின் தன்மை மாறியது. அதோடு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் உருவாகும் மணல் திட்டுகளும் ஒரு பிரச்சனையாக மாறின. இதனால் கடலுக்குள் நீர் சீராக வெளியேறுவதில் தடைகள் ஏற்பட்டு ஆற்றில் கழிவுகள் தேங்கும் நிலை உருவானது. ஆனால் இந்த கூவத்தின் கதை இங்கேயே முடிந்துவிடவில்லை. பல ஆண்டுகளாக ஆற்றை மீட்டெடுக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு சென்னை நதிகள் மறுசீரமைப்பு கட்டளை மூலம் ஒருங்கிணைந்த கூவம் ஆறு மீட்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கழிவுகளை அகற்றுதல், கரைகளை மேம்படுத்துதல், ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற பணிகள் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக 604.77 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதோடு நேப்பியர் பாலம் முதல் மதுரவாயல் பைபாஸ் வரை 11.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றின் கரைகளை பராமரிப்பது மற்றும் 49,800 நதிக்கரைகளில் மரங்களை வளர்ப்பது உள்ளிட்ட பணிகள் 7.13 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுத்தம் பண்றது மட்டும் கிடையாது, சென்னை வரலாற்றையே மறுபடியும் உயிரோடு கொண்டு வர ஒரு முயற்சியா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.